ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா சென்னை விலாக் தான். நாங்கள் சென்னைக்கு எங்கள் பாப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம்ல. அப்போ ஓகே, சும்மா இருக்க டைமிங்கில் சென்னை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் போன இடம் தான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். ஏர்போர்ட் அப்படியே சுற்றி பார்த்துட்டு மெட்ரோவில் போகணுன்னு ஒரு ஆசை. மெட்ரோவில் போகிறதுக்கு 6th ஃப்ளோரில் கொண்டு போய் காரை பார்க் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போக ஆரம்பித்தோம். மெட்ரோ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அங்கே உள்ள மெட்ரோ ஸ்டேஷனு. ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வர்றவங்க அந்த மெட்ரோ நிறையா பயன்படுத்துவாங்க போல். ஓகேன்னு சொல்லிவிட்டு மெட்ரோவுக்கு நாங்கள் கீழேருந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு மேலே எக்ஸலேட்டரில் போனோம். போயிட்டு மேலே டிக்கெட் எடுக்கிறதுக்காக கவுண்டருக்கு முன்னாடி போனோம். டிக்கெட் அங்கே ஆன்லைனில் நாங்கள் டிக்கெட்டை எடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணால் தான் அது வழியாக நம்ம பாஸ் ஆக முடியும். ஓகேன்னு சொல்லிவிட்டு 5 மெம்பர்ஸாக டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணி பாஸ் ஆனோம். அதுக்கப்புறம் எக்ஸலேட்டரில் ஏறி ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறதுக்கு போயிட்டு இருந்தோம். எங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம். அதை தான் நான் விளாகாக போட்டிருக்கிறேன். ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் மேலே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆக ஆரம்பித்தோன்னே ட்ரெயின் நமக்காக நின்ன மாதிரியே ஒரு ஃபீல். ட்ரெயின் நின்றுட்டு இருந்தது. ஓகேன்னு சொல்லிவிட்டு அவசரமாக போய் நாங்கள் ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ்லேயே ட்ரெயின் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. மேலேருந்து அப்படியே ஓவர் வியூவாக அப்படியே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டையும் டொமஸ்டிக் ஏர்போர்ட்டையும் வியூ பண்ணோம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஷனில் போய் நாங்கள் இறங்கிட்டோம். ஒரு 3 ஸ்டேஷன் தள்ளி இறங்கினதுக்கப்புறம் திரும்ப ட்ரெயின் ஏறி திரும்ப நாங்கள் அடுத்து நம்ம கார் பார்க் பண்ணியிருக்க இடத்துக்கே வந்துட்டோம். தேங்க்யூ.